Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்பு நிகழ்தகவும் புள்ளியியலுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.1ல் 4th சம் பார்க்கலாம். ஒரு ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டின் 60 பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார். 60 பேஜ் எழுதிட்டு வர சொல்கிறாங்க ஆசிரியர். அப்போது 8 மாணவர்கள் முறையே 32, 35, 37, 30, 33, 36, 35, 37 பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர். 60ல் 30 சில்லற பக்கங்கள் மட்டும்தான் நிறைவு செஞ்சுருக்காங்க. அப்போ நிறைவு செய்த பக்கங்களோட திட்ட விலக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு 4 முறையில் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஊக்க சராசரி முறை தான் ஈஸியானது. அந்த முறையில் நம்ம திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போது கொடுத்துருக்கிற டேட்டா எத்தனை? மொத்தம் 8 டேட்டா இருக்குங்களா? அப்போது என்னோட வேல்யூ 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இதை முதல்ல ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா நமக்கு தெரியும், லோயர் கிளாஸ்லேருந்தே படிக்கிறோம். சின்னதுலேருந்து பெரிய வேல்யூவை எழுதணும். இதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ 30ங்களா? 30. நெக்ஸ்ட்டு 31 இல்லை, 32 இருக்குது. நெக்ஸ்ட்டு 33, 35 2 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 36, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 37 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 8 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபார்முலா? இந்த ஊக்க சராசரி முறையில் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சமேஷன் di ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் di/n த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது di கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? xi மைனஸ் a. ஓகேங்களா? இந்த ஏவோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே நடுவில் என்ன நம்பர் இருக்குது? இந்தாண்ட 3, இந்தாண்ட 3ங்களா? நடுவில் இந்த 35ங்கிறது இருக்குங்களா? அப்போது 2 நம்பர் இருக்கிறதுனால நம்ம ஒரு டைம் 35ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? வெவ்வேறு நம்பர் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு நம்பரை எடுத்துக்கணும். அப்போது ஏவோட வேல்யூ என்னென்னா நமக்கு 35. இப்போ xiயோட வேல்யூ நமக்கு என்னென்னா, அந்த ஏறு வரிசையில் எழுதணும் இல்லைங்களா? அந்த நம்பர்ஸு, அந்த 8 நம்பரும் எழுதிக்கிறோம். diயோட வேல்யூ என்னென்னா, xiயிலேருந்து ஏவை கழிக்கணும். ஏ 35ங்களா? அப்போது xiயோட வேல்யூ 30. அதுலேருந்து ஏவை கழிச்சோமா, 35 கழிச்சா -5. diயோட வேல்யூ -5. இங்கே 32 மைனஸ் 35னா -3ன்னு வருங்களா? நெக்ஸ்ட்டு 33 மைனஸ் 35 அப்படின்னா -2ன்னு வரும். 35 மைனஸ் 35 0. இதோ 35 மைனஸ் 35 0. நெக்ஸ்ட்டு 36 மைனஸ் 35னா 1ன்னு வருங்களா? 37 மைனஸ் 35னா 2. இங்கேயும் 37 மைனஸ் 35னா 2. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? diயை ஸ்கொயர் பண்ணுங்களா? அப்போ diயோட வேல்யூ -5 2 டைம் ஸ்கொயர் பண்ணோமா என்ன வரும்? +25ன்னு ஆயிருங்களா? இங்கே +9, இங்கே +4. 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கேயும் 4ங்களா? இப்போது சமேஷன் diயோட வேல்யூ என்ன? நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னா, சமேஷன் diயோட வேல்யூ இங்கே மைனஸ், இங்கே 5, இங்கே ஒரு 5, -10ங்களா? -10ல் +5 கழிச்சா -5ன்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு di ஸ்கொயரோட வேல்யூ இங்கே 25, இங்கே 35, 39, 40, 47ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? di ஸ்கொயரோட வேல்யூ 47ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா தெரியும். திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? சமேஷன் di ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் di/n த ஹோல் ஸ்கொயர். இப்போது சமேஷன் di ஸ்கொயரோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 47ங்களா? டிவைடட் பை என்னோட வேல்யூ 8 மைனஸ் diயோட வேல்யூ -5/8 த ஹோல் ஸ்கொயருங்களா? இது எப்படி எழுதலான்னா, நம்ம 47/8 மைனஸ் இந்த 5 ஸ்கொயர் பண்ணோமா +25 மாறிடும். டிவைடட் பை 8 ஸ்கொயர் பண்ணோமா 64ங்களா?
அப்போ எல்சிஎம் கீழே எடுக்கணும். அப்போ 64 தான் எல்சிஎம். ஏன்னா இதுதான் பெரிய நம்பருங்களா. அப்போ 8ஆல் இதை பெருக்கணுங்களா. 8ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? கீழே 64 எல்சிஎம்மு, மேலே வந்து 8ஆல் பெருக்கணுமா. 7 8 56ங்களா. 56 அதாவது 376ன்னு கிடைக்கும். -25. இப்போது இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 376லேருந்து 325 கழிச்சோமா 351ன்னு கிடைக்கும். நமக்கு 64. இப்போ இதை எப்படி எழுதலான்னா 8ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கலாங்களா. இதை முதல்ல வர்க்க மூலம் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ண முடியும். இப்போ இந்த ரூட் வந்து 64க்கு இருக்குது, ரூட் 351க்கு இருக்குது. அப்போ நம்ம எப்படி ரூட் எடுத்தால் 351க்கு ரூட் எடுத்தோமா 18.734 அப்படின்ட்டு வரும். சரிங்களா. 64க்கு ரூட் எடுத்தால் 8ங்களா. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 8 8 2 8 16ங்களா. புள்ளி இருக்கிறதுனால புள்ளி, ரிமைனிங் இங்கே 2ன்னு கிடைக்கும். 27 27ல் 3 8 27ங்களா. 27 அதை 3 8 24, ரிமைனிங் என்ன இருக்குது? 3ங்களா. 33ன்னு இருக்கும். 33ல் 4 8 32ன்னு வரும். ரிமைனிங் 1 1னா 2 8 16, ஆனால் இங்கே 14 இருக்குது. 1 8 8 ஓகேங்களா. ரிமைனிங் என்ன இருக்குங்க? 6 இருக்கும். 8 8னா ரிமைனிங் 6 இருக்கும். 0 சேர்த்துனோமா 8 40, 7 8 56ன்னு வருங்களா. ரிமைனிங் 4ன்னு கிடைக்கும். 8 40ங்களா. 8 40 நமக்கு 2.341755ன்னு இருக்குது. நமக்கு புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் தேவைப்படும்? 2 ஸ்தானம் இருந்தால் போதுமானது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த கணக்கோட திட்ட விளக்கம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.